அமெரிக்காவில் உள்ள ஒரு நூல் நிலையம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் அங்கே போனார். ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தார். அதாவது லிலியன்தால் அப்படிங்கிற ஜெர்மானியர் ஒரு பெரிய காற்றாடியில் ஏறி ஆகாயத்தில் பறந்த கதையை அந்த புத்தகத்தில் இவர் படித்தார். படிச்சுட்டு வந்துட்டார். அதை பற்றியே யோசனை பண்ணார். தன்னுடைய சகோதரர்கிட்ட அதை சொன்னாராம். 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதோட விளைவு தான் ஆகாய விமானம். ரைட் சகோதரர்கள் 2 பேருமே அதிகம் படித்தவங்க கிடையாது. உயர்நிலை பள்ளி படிப்பை கூட முடிக்கலையாம். சின்ன வயசில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இறந்து போன மிருகங்களின் எலும்புகளை பொறுக்கிட்டு போய் உர தொழிற்சாலையில் கொடுத்து காசு வாங்குறது. இதுதான் அவங்க வழக்கம். அதுக்கப்புறம் ஒரு அச்சகம் ஏற்படுத்தி தினசரி பத்திரிகை வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். அது ஒன்றும் சரியாக வரல. அதுக்கப்புறம் சைக்கிள் ரிப்பேர் செய்யக்கூடிய கடை ஒன்று நடத்தினாங்களாம். பழப்புக்காக இப்படிலாம் பண்ணால் கூட அவங்க ஆசையெல்லாம் ஆகாயத்தில் பறக்கணுங்கிறது தான். அடிக்கடி ஒரு மலை அடிவாரத்துக்கு போய் 2 பேரும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு ஆகாயத்தில் வட்டம் எடுக்கிற இந்த பருந்துகள், அந்த பறவைகள் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். முதல்ல ஒரு கிளைடர் தயார் பண்ணி சோதனை செஞ்சு பார்த்துருக்குறாங்க. கொஞ்ச காலம் கழித்து அதில் ஒரு இன்ஜினை தயார் பண்ணி பொருத்தினாங்களாம். 1903ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி. அது உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். அன்றைக்கி தான் ரைட் சகோதரர்கள் கனவு நனவாச்சு. உலகத்தின் முதல் விமானம் பறந்த நாள் அது. அவங்களுடைய விமானம் அன்றைக்கி 12 வினாடி தான் பறந்துருக்கு. 100 அடி தூரம் தான் போச்சான். இருந்தாலும் அதுவும் ஒரு பெரிய சாதனை. அப்போ மற்றவங்களாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த சகோதரர்கள் கொஞ்சம் கூட அலட்டிக்கல. எதிர்பார்த்தது நடந்தது, இதில் என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்களாம். 1900